இந்த தமிழ் சினிமாக்கும் ஆகட்டும் இல்லை இந்த தமிழ் கல்ச்சருடைய மியூசிக்கு நீங்கள் கொடுத்த ஒரு பங்களிப்புங்கிறது வேற லெவல் ஒரு பங்களிப்பு. ஸோ அதனால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு கேள்வியை ஒரு பயங்கரமான கேள்வியாக கேட்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பேண்ட் வச்சுருக்கிறீங்க, அந்த பேண்டு பேர் கூட ஆந்தோனி அண்ட் பார்ட்டி. ஸோ அந்த பேண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக மியூசிக் போட்டுட்டு ஒரு பக்கம் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் திடீர்னு பேண்டு பக்கம் வந்துட்டீங்க. ஸோ இது ரெண்டும் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறீங்க? முதல்ல நான் வந்து கேலரி விஷன் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் ஃபோக்மார்லி அந்தோணிதாசன். அதாவது நான் வந்து என்னுடைய 10 வயசுலேருந்தே நான் வந்து நாட்டுப்புற கலை கரகாட்ட கலையில் வந்து நான் இயங்கிக்கிட்டு இருந்தேன். அங்கேயே டீமோடு தான் போவோம். அங்கே ஒரு நாளைக்கு ஒரு டீம் வரும், இன்னொரு நாளைக்கு வேறு டீம் வரும், எல்லா டீமோட கொலை பண்ணி போயிட்டுருப்போம். அதுக்கப்புறம் அந்த சினிமா தேடல், வெளி உலக தேடல்னு இங்கே வந்ததுக்கப்புறம் 2005க்கு அப்புறம் சென்னை சங்கமம் ஸ்டார்ட் ஆனிச்சிங்க. அங்கே வந்து நான் 2006 வந்து அப்போ 2006 தான் நான் அதில் ஜாயின்ட் ஆகிறேன். அதில் வந்து மியூசிக் கோஆர்டினேட்டர் இருந்தவர் பால் செக்கப் சார். ஓகே. அவர் கிட்டத்தட்ட நாங்கள் 2000 ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு மாதம் ரிஹர்சல் பார்த்து இங்கே ஷோ நடந்துச்சு. அப்போ தான் நான் முதல் முறையாக பார்க்குறேன் இந்த மேற்கத்திய இசை கருவிகளையும் நம்ம பாரம்பரிய இசை கருவிகளையும் ஒன்றா இணைச்சி இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவர் தான் எனக்கு சொல்கிறாரு, நீ வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் அப்படின்னு சொல்கிறாரு. இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக என்ன சார்ன்னு சொல்லும்போது அதோட இதெல்லாத்தையும் லேப்டாப்பில் காட்டுறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய தேடல் என்ன, இசையை தேடி எப்படி போயிட்டுருக்காங்க அப்படின்னு. ஓ, இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா நம்ம கலைக்கு பின்னாடி அப்படின்னு அப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு தர்புக சிவா நாங்கள்லாம் சேர்ந்து லாப்பொங்கல் ஒரு மியூசிக் பேண்ட் ஆரம்பித்தோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே சென்னையில் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக கொஞ்சம் பெரிய அளவுக்கு ரீச் ஆக மாதிரி. அதில் வந்தவங்க தான் நிறைய பேர். நாங்கள் சந்தோஷ் நாராயணன், ஒரு பிரதீப், எல்லாருமே அதில் தான் நாங்கள் இது அறிமுகமானோம். அப்போ அந்த லாப்பொங்கல்லேருந்து பிரிஞ்சு தான் ஒரு பிரதீப், அவர் தான் எனக்கு அந்தோனியின் பார்ட்டின்னு டீமுக்கு அந்த பிரதீப் சார் தான் வச்சாப்புல. பிரதீப் குமார் அவர். ஆமாம், சிங்கர் பிரதீப் குமார். அவரோட பேண்டுக்கு வந்து பூர்வான்னு ஒன்று வச்சுக்கிட்டு என்னோட இதுக்கு அந்தோனியின் பார்ட்டின்னு அவர் தான் பேர் வச்சார். நான் என்னோட நாட்டுப்புற இசை கலைஞர்களையும் கருவிகளையும் எடுத்துக்கிட்டு மேற்கத்திய இசை கருவிகளோட சேர்த்து தான் அந்தோனியின் பார்ட்டின்னு உலகம் முழுவதும் இந்த தமிழ் நாட்டுப்புற இசை கலையை பரப்பிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். சரி, இப்போது ஒரு பக்கம் வந்து மியூசிக் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக வந்து நிறைய மியூசிக் போட்டிருக்கீங்க, நிறைய ஷோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதில் எது பயங்கர டிஃபிகல்ட்டாக இருக்குது உங்களுக்கு? டிஃபிகல்ட்டாக இருக்கிறது எல்லாமே சுகமான சுமைகளாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேருந்தே நம்ம முதல்ல சுற்றி 1000-2000 ரசிகர்களை வச்சுக்கிட்டு நடுவில் பண்ணுறோம் பாருங்க, அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் லைவாக பண்ணுறது. ஆமாம், ஏன்னா அந்த இடத்துல நம்ம உடனே நம்ம ரியாக்ஷன் கிடைக்கும். நம்ம தப்பு பண்ணோம்னா தப்பு பார்த்தா அந்த கேர்ள்ஸுக்கு அப்படியே எந்திரிச்சு போவாங்க, கூட்டமாக எழுந்திரிச்சு போவாங்க. நிகழ்ச்சி சரியில்லை அப்படின்னா அப்படியே கூட்டமாக எல்லாம் கலைஞ்சி போவாங்க. அப்போ நம்மளுக்கு உயிர் போனது மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே லைவில் பண்ணுறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குமே தவிர மற்றபடி 4 ரூமுக்குள்ளே பண்ணுறது, 4 சவுத்துக்குள்ளே பண்ணுறது, ஸ்டுடியோவில் பண்ணுறது அதெல்லாம் வந்து தவறுகள் இருந்தாலும் அப்பப்போ திருத்திக்கலாம். மக்கள் மத்தியில் போய் நம்ம நேரடியாண்டு பண்ணும்போது தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த இடத்துல ஏதாச்சும் கொஞ்சம் சுதி தவறி பாடிட்டாலோ இல்லை தப்பாக தாளம் தப்பி பாடிட்டாலோ கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அந்த காயம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. அதுக்கப்புறம் அதையும் கடந்து போயிடும். ஆனால் மக்கள் மத்தியில் பண்ணுறது தான் ரொம்ப டிஃபிகல்ட். அப்பா வந்து நாதஸ்வர கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஃபோக் அது நாதஸ்வரம்ல இருந்து தான் வந்துச்சா? என் வீட்டு வாசலில் சர்ச் இருக்குது. ஓகே. நான் சர்ச்சு பாடல்கள் பாடுவேன். அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்மஸ், ஜனவரி இதுக்கெல்லாம் வந்து இந்த வீட்டு ஜெபம் சொல்லுவாங்க. அப்படியே வீடு வீடுக்கு ஜெபம் பண்ணுறது, அந்த ப்ரேயர் பண்ணுறது, அந்த வீட்டு ஜெபத்தில் போய் பாடுறது. ஒரு 10 பிள்ளைங்க சேர்ந்து பாடும்போது அதில் நம்ம குரல் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு வேகமாக சவுண்டு கொடுத்து பாடுறது. அப்படி பாடும்போது கடவுளுடைய அனுகிரகம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நீ நல்லா பாடுறடா அப்படின்னு சொல்லி அதே எனக்கு ஒரு காலத்தில் வந்து உதவியாக இருந்துச்சு. நான் ஒரு படம் பார்த்தேன்னா அந்த பாட்டை அப்படியே பாடுவேன். அப்படி துருதுருன்னு இருப்பேன். அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். எங்கள் அப்பா நாவசர கலைஞராக இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து விவசாயி, கட்டிட வேலைக்கு போகிறவங்க, சித்தாள் வேலைக்கு போகிறவங்க, அப்படி ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அக்கா ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த குடும்பத்துலேருந்து யாராச்சும் ஒருத்தங்க வெளியில் வந்தால் தான் நம்ம வந்து அந்த குடும்பம் நல்லா வரும் அப்படிங்கும்போது நான் என்னோடய படிப்பை விட்டுட்டு தான் நான் இதுக்கு வந்தேன்.